கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த இடத்துல இந்த நாள்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதாவது உலகத்துல எங்க பார்த்தா ஏதோ ஒரு போராட்டம் 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 இருக்குது. இந்த போராட்டம் வேதத்துல பல விதங்கள்ல நல்ல விதமா நமக்கு விவரிக்கப்பட்டிருக்குது. இதை நம்ம தியானிக்கும் போது நம்ம போராட்டத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். முதலாவது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 நம்ம பார்க்கும்போது யாக்கோபோட தேவன மனுஷன் அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்தா அண்ணனுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம். அவர் பிரிஞ்சு போய் அவங்க மாமா வீட்டுல போய் 20 வருஷம் இருந்தாரு. 20 வருஷம் இருந்து அங்கேயே சம்பாரிச்சு சொத்து சேர்த்து எல்லாம் சேர்த்து கல்யாணம் பண்ணி பிள்ளைங்கெல்லாம் பிறந்துட்டாங்க. இருக்கிற 12 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு பிறந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க, கர்த்தர் சொல்றாரு நீ போ, அப்பா கிட்ட போன்னு கர்த்தர் பேசுறாரு. அவங்க பயங்கர விக்கிர காலம் மாமினாரு. ஆனாலும் அவர் கர்த்தரோட உறவை பாதுகாத்துக்கினார். புறப்பட்டு வான்னு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ நம்ம அண்ணனை எப்படி போய் பார்ப்போம், அண்ணனை எப்படி பார்ப்போன்றது அவர் ரொம்ப பயமாயிடுச்சு. அப்பா அவர் நல்லா ஒரு ஜெபம் பண்ணிட்டு, இது வேற வழியே இல்லை, என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு இரவு முழுவதும் கர்த்தரோட போய் அவங்க என்னன்னா, அண்ணன் இருக்கிற கோவத்துல மனைவிங்க பிள்ளைங்க ஆடு மாடு எல்லாத்தையும் தப்சம் பண்றான்னு பயம். அதனால அவங்க எல்லாம் ஒரு ஆட்டுக்கு அந்த பக்கம் கடத்திட்டு, யாப்போக்கு ஆட்டுக்கு அந்த பக்கம் கடத்திட்டு இவர் தனியா போய் கர்த்தரோட தனியா ஜெபம் பண்ணார். இரவுல ஜெபம் பண்ணார். அவர் பிரச்சனை தான், அவர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பிரச்சனையை மாட்டினார். அவர் என்னன்னு கேட்டாருன்னா, அதான் நம்ம ஜெபம் பண்றது முக்கியமா, தனியா பிரச்சனை வருமோ தனியா இயேசுகிட்ட போகணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசுகிட்ட தனியா வந்து ஜெபம் பண்ணிப்பாரு. இன்னும் ஒரு சில தூக்கம் கூட வராது பிரச்சனை. அந்த தூக்கம் வரலன்னா கவலைப்படாத, உட்காந்து இயேசுகிட்ட உட்காந்து அவர்கிட்ட குறைகளை முதல்ல அறிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா பிரச்சனைல இருந்து விடுதலை கொடுப்பாரு. இதுதான் நடந்தது. இவர் என்ன பண்ணா, தேவனோடும் மனிதனோடும் போராடினான்னு வசனம் சொல்லுது. அப்ப என்ன பண்ணாரு, விடாமுயற்சியை விடவே இல்லை. கர்த்தாவே என்னை ஆசீர்வாதத்தால் வழியை நான் விட மாட்டேன் சொல்லிட்டு பாருங்க. அதுல 32ஆம் அதிகாரம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனோட போராடினார். இந்த புருஷன்னா ஒரு தேவ தூதன், தேவ மனுஷன், இந்த தேவனா கூட இருக்கலாம். ஒரு மனுஷ உயிர் அவர்கிட்ட போராடு. இவரும் உள்ள இரவெல்லாம் ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணாக்கா மேற்கொள்ள முடியாது போயிடுச்சு. அந்த மாதிரி இது என்ன விஷயம்னு சொன்னா, என்னை ஆசீர்வாதத்தை விட மாட்டேன் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த இரவு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆழமான அனுபவத்தை கொண்டு வந்துச்சு. கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு முன்னால் ஒரு காரியம் சொன்னார். ஏன்பா உன் பேர் என்னன்னு கேட்டாரு. என் பேர் யாக்கோபுன்னார். அதே கேள்வி அவங்க அப்பா கேட்டாங்க ஒரு நாள் 20 வருஷத்துக்கு முன்னால. அவங்க அப்பா கிட்ட அவருக்கு என்ன பார்வை சரியா இல்லைன்னு சொல்லிட்டு, நான் அவங்க அண்ணன் பேரா ஏசான்னு சொல்லிட்டான். ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ ஏசான்னு சொல்ல முடியுமா கர்த்தர்ட்ட? சொல்ல முடியாது. யாக்கோபுன்னார். சரி, சொன்னது கரெக்டு. யாக்கோபுனா ஏமாத்திரன்னு அடையாளம் அர்த்தம். அவன் ஏமாத்திரம் நீ கரெக்டு சொன்னதுன்னு அவன் எப்ப தன் குறைய அறிக்கைட்டாரோ கர்த்தர் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டாடினார். உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டமா, பிரச்சனையா, வேதனையா, உன் குறைய ஒப்புடைய இயேசுவே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க நம்ம கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பா பிரச்சனையை மாட்டுவார். உன் பிரச்சனையை முற்றிலுமா மாட்டுவார். மாட்டிட்டு அவர் கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த இரவில அவனை கர்த்தர் அவர் சொல்றாரு பாருங்க. அந்த 32ஆம் ஆதியாகமம் 32:26 நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை போக விடேன் என்றார். உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்போ இது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் என்ன பண்ணாரு, தன் குறைய அறிக்கிட்ட உடனே அவனை ஆசீர்வதிச்சிட்டார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி தெரியுதுன்னு சொன்னா, அவன் என்ன பண்ணாருன்னா, அதான் வந்தார். அடுத்த நாள் வந்தாக்கா அவங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் ஆடு மாடு காணிக்க மாதிரி அனுப்பிச்சு வச்ச பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, கர்த்தர் சூழ்நிலையே மாத்திட்டார். என்ன பண்ணுவானோ அண்ணன் என்ன பண்ணுவான்னு யோசிச்சா, இவன் தாழ்மையா இவன் குணத்தையே மாத்திட்டாரு. இவன் போய் அண்ணனை பார்த்ததும் 7 முறை என்ன பண்ண, குனிந்து வணங்கான். கட்டி பிடிச்சி 2 பேரும் முத்தம் கொடுத்து அழுது சமாதானம் ஆகி கர்த்தர் அற்புதமான சூழ்நிலையை மாத்திட்டார். அதனால நம்ம பிரச்சனைங்க வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, கண்டிப்பா எங்கேயும் யார்கிட்ட ஓடாதீங்க, கேசுக்கிட்டு வாங்க, தனியா ஜெபம் பண்ண முடிஞ்சா இரவுல கண் விழித்து ஜெபம் பண்ண கர்த்தர் அற்புதம் செய்வார். அடுத்தது பார்க்கும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இது பாவத்துக்கு விரோதமான ஒரு போராட்டம். இது விசுவாச பந்தயத்துல ஓடுற இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருக்கும் ஒரு ஓட்ட பந்தயம் மாதிரிதான் அது. இது
பாவம் எதிரி யாருன்னா பாவம் தான். இந்த விசுவாசி உள்ளங்களும் போராடும், வெளியிலிருந்தும் போராடும். பாவம் இருந்தாக்கா இந்த பாவம் தான் என்ன பண்ணணும்ல, கண்டிப்பா நம்ம கிட்ட ஒரே போராடினே இருக்கணும். இது எப்ப இருக்குன்னா கடைசி மூச்சு வரலாம் இருக்கும். இதுக்காக பயந்துடக்கூடாது. இந்த போராட்டத்துக்கு பயப்படக்கூடாது. என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம கத்துட்டு வரணும். கத்துட்டு வரும்போது என்ன பண்ணணும், செபிக்கும் போது கத்தாவே நான் பாவம் செய்துட்டேன், என் பாவத்தை என்ன மன்னிங்க. நம்ம கேட்டா மன்னிச்சிருவாரு. மன்னிச்சுட்டோம்னா என் பாவம் மன்னிச்சுட்டாக்கா ஒரு சமாதான விடுதலை வந்துடும். இது எப்பவுமே நம்மளோட போராடணும் பாவம். ஆனா போராட்டத்துக்கு மேற்கொள்ளணும்னா நம்ம இயேசு கிட்ட வந்துதான் அந்த போராட்டத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். அதனால இது போராட்டம் விட்டுறதுக்கு முடியாது. போராடி முன்ன நம்ம போராடுறது இயேசு கிட்ட கேட்டா பாவத்தை அறிக்கையிடும் போது கத்தனை மன்னிச்சு பரிசுத்தப்பட்டு தேவனாக இருக்கிறாரு. அடுத்தது பார்க்கும்போது ஜபங்கள்ல போராடுறது. ரோமர் 15:32 நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, ஜெபத்துல கூட என்ன பண்ணலாம், போராடி ஜெபிக்கலாம். இதனால சொன்னேன், யாக்கோபு போராடி ஜெபித்தார். எனக்கு ஆசீர்வாதத்தோட விடமாட்டேன், போராடி ஜெபம் பண்ணான். அவன் போராடி ஜெபித்தப்ப கர்த்தர் அவனை ஆசீர்வாதம். ஆனா அவன் முன்னால குறைகளை அறிக்கைட்டான். குறை நான் எத்தேன் ஏமாத்தேன் ஒத்துக்கிறான். அதனால்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தேன். அதனால நம்ம கூட நமக்கு தேவைகள்ல கஷ்டங்கள் மத்தியில நம்ம என்ன செய்யலாம், எல்லாம் செய்யணும்னு சொன்னா நம்ம போராடி ஜெபிக்கலாம். ஆனா போராடி ஜெபிக்கிறது பெருசு இல்ல, குறைகள் அதை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வெற்றி நமக்கு கிடைக்கும். இன்னொரு வசனம் அதிலே கொலோசியர் 4:12 எப்பா பிதாவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறான், உங்களை சேர்த்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றையும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஆண்டவர் இது தாங்க ஆண்டவரே, அது தாங்க ஆண்டவர், கண்டதை கேட்டு அப்படி ஜெபம் பண்றதுல முக்கியமானது. இந்த போராடி ஜெபிக்கும் போது மற்றவர்களுக்காக என்ன பண்ணோம், முற்றமா அது கத்தர் தேவ சித்தம் செய்யணும். அதே நேரத்துல பூரண நிச்சயம் உள்ளதாக நிலை கொண்டு இருக்கணும் கத்தற்குள்ள. இப்படிக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போதே, நரகுக்கு போயிட போறது, இந்த குடிப்பழக்கத்திலிருந்து எப்படியாவது நீ விடுதலை கொடுக்கணும்னு ஒரு குடிப்பழக்கத்துல ஜெபம் படிப்பாலும் கத்தர் செய்வார். ஒரு அம்மா வீட்டுக்காரர் பயங்கர குடிக்காரம். நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா சமாதானமா இருக்குதானா, புருஷன் என்ன பண்றாரு, குடிச்சு 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 பணத்தை நஷ்டப்படுறது மட்டும் இல்ல, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல உட்காந்து குடிக்கிறது. இந்த அம்மா என்ன பண்ணுமா, அவளுக்கு நல்ல நான்வெஜ் நல்லா காரமா செய்து குடுத்துட்டு எல்லாம் வேண்டியதெல்லாம் குடுத்துட்டு இந்த அம்மா போயிடுமா. இந்த மாதிரி டெய்லி எப்போ வந்தா இப்படியே பண்ணுமா. இப்போ இந்த அம்மா என்னதான் பண்ணுது, இது எல்லாம் கொடுத்து போயிடுது, அமைதியில இருக்குது. சண்டை போடுற பொம்பளைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க மனைவி மாதிரி. நம்ம சண்டை கண்டை போடாது, கத்தட்ட போராடி ஜெபம் பண்ணுமா. எங்க பக்கத்து ரூம்ல போய் நெடுமுழங்கால் போட்டு போராடி, ஆண்டவரே கணவரே மன்னிங்கப்பா, தவறு தான் செய்யறாரு, பாவம் தான் செய்யறாரு, இந்த குடிப்பழக்கம் வெளியில வர முடியல, நீங்க ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த குடிப்பழக்கத்துல இருந்து எப்படியாவது விடுதலை தாங்க, இந்த பாவத்தை மன்னிங்கன்னு போராடி ஜெபம் பண்ணிச்சாங்கம்மா. போராடி ஜெபம் பண்ணுதா. ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா நேரா வந்தார். இந்த பொம்பளை எங்கதான் போராட்டம் இல்லையே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து பார்த்தா பக்கத்து ரூம்ல நெடுமுழங்கால் போட்டு அழுது 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 போராடி ஜெபம் பண்ணான் கடவுளுக்காக. ஜெபம் பண்ணும்போது உடனே அந்த ஜெபமே அவரை தொட்டுச்சான். நம்ம இவ்வளவு துரோகம் பண்றோம், நம்ம மனைவி நமக்காக அழுது ஜெபம் பண்றாரு. இவங்களுக்கு எவ்வளவு நல்ல குணம் பாரு, இவ்வளவு நல்லவளா இருந்தா இவ வணங்குற தேவன் எவ்வளவு நல்லவளா இருப்பாரு. ஆனா அவருக்குள்ள தொடப்பட்ட அதே நிமிஷத்துல கத்தர் தொட்டாரு, ரட்சித்தாரு, அந்த குடிப்பழக்கத்தில் விடுதலை கொடுத்தாரு. இதுதான் நம்ம என்ன பண்ண, மற்றவர்களுக்காக புது காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ண, போராடி ஜெபிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 15:32 நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடுகிறதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. பாருங்க, இது துஷ்ட மிருகங்களோட போராடுற பவுல். துஷ்ட மிருகங்கள்னா துஷ்ட மனுஷர், மிருகம் மாறி இருக்கிற மனுஷர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு விரோதம் அப்படி இருக்கிறாங்க இல்லையா, இருக்கிறாங்களா, சொந்தங்கள் இருக்கலாம், பந்துகள் இருக்கலாம், பக்கத்து வீட்டா இருக்கலாம், கூட வேலை செய்ய யாருன்னா இருக்கலாம். அந்த மாதிரி துஷ்ட மனுஷரோட போராடுறது இப்படி உனக்கு சண்டை போடுறதுன்னு அர்த்தம் இல்லை. அவங்க கிட்ட அவங்க துஷ்டமானவரா அவங்க இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணி இந்த என்ன பண்ணோம், அவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யணும், நன்மை செய்யணும். அப்படி செய்யப்பட்டும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு,
பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். துஷ்ட மிருகம் போல ஆள் இருந்தாலும் ஒரு விரோதமா கிரி செய்தாலும் மத்தேயு 5:44 படி அந்த மாதிரி ஆட்கள் கூட என்ன பண்ணுமா, அவளுக்காக நீ ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் ஐயோ துஷ்டமான மனுஷன் யோசிக்காதீங்க, அவளுக்காக நீ பாரப்பட்டு ஜெபிச்சு பாருங்க. அவங்க பேர் வச்சு எழுதி ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவளுக்கு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா பிரச்சனையை மாத்துவார். அந்த ஆளுங்களே மாறிடுவாங்க. இதுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. அடுத்தபடியா நான் பார்க்கும்போது ரோமர் 7:23. ரோமர் 7:23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்கள் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்கள் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. பாருங்க, இது பவுல் தான் எழுதுறாரு. நல்ல கர்த்தர் பிள்ளை அவர் சொல்றாரு, எனக்குள்ள ஒரு போராடுது. அது என்னன்னு சொன்னா, மாம்சமே இந்த பாவம் செய்ய அந்த பாவம் செய்யு மாம்சத்துல என்ன பண்றது, ஒரு ஒரு போராட்டம் இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த நியாய பிரமாணம் அந்த நாள்ல கர்த்தர் கொடுத்திருந்தார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, இந்த மாதிரி பிரமாணம் இருந்துச்சு. விக்கிரகாரம் செய்யாதிருப்பாயாக 10 கட்டளை கொடுத்திருந்தாரு. இந்த 10 கட்டளை கொடுத்தாரு ஒழிய இந்த 10 கட்டளை நம்மளால நிறைவேற்ற முடியாது. அதே நேரத்துல நமக்குள்ள இந்த பாவம் செய்யணும் அந்த பாவம் செய்யணும் ஆசை, அந்த மாதிரி வர போராட்டம், இதையும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு செய்யணும். அது என்னன்னு சொன்னா, நம்ம இந்த நியாய பிரமாணத்தை நடக்கணும்னால முடியாது, இல்ல தோல்விதான் வரும். அதே நேரத்துல நமக்குள்ள இந்த பாவத்தில் நம்ம சரி நீ செய்ய மாட்டேன், சில ரொம்ப குடிப்பாங்க, குடிக்கவே மாட்டேன் இன்னைக்குன்னா முடியாது. பான் பராக் போடுவாங்க, கஞ்சா போடுவாங்க, இதெல்லாம் அடிமைப்பட்டிருப்பாங்க. நான் செய்ய மாட்டேன், நாளைதான் நான் செய்ய மாட்டேன். நீ முயற்சித்து பார்த்தா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சின்ன பாவம் நம்மளால முயற்சி பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியாது. ஒண்ணுமே மனதின் பிரமாணத்துக்கு விரோதமா நம்ம போராடினா ஒண்ணும் பண்ண முடியும். ஆனா ஜெபம் பண்ணு, இயேசுகிட்ட வாங்க. இயேசுவே, இந்த மாதிரி ஒரு பாவம் எனக்குள்ள செய்யணும்னு இருக்குது. இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ளவே முடியல. இதனால என் சரீரம் கெட்டு போகுது, என் பணம் கெட்டு போகுது, என் குடும்பம் நஷ்டப்பட்டு போகுது. இது உன்னாலதான் முடியும் நான் கேள்விப்பட்டேன். கர்த்தர் உண்மையா உன்னோட திட்டமா இந்த நாளில பேசுறேன். இது எதுவும் நினைச்சு விட்டுடாதீங்க. நீ கேட்டு இயேசுவே இந்த பாவத்துக்கு நீங்க விடுதலை தாங்க. நீ கேட்டு பாருங்க, கர்த்தர் ஒரு அற்புதமான விடுதலை கொடுப்பார். அவரு கேட்டா அவர் என்ன பண்ணுவாருன்னா, ரத்தத்தினால கழுவுங்க, உன் பாவத்தை இருக்கிற மாதிரி ஒத்துக்கணும். நான் பாவின்னு நம்ம கேட்கணும். அப்பதான் கர்த்தரை மன்னிப்பார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் என்ன பாவம் செய்யல, அதெல்லாம் பாவம் எல்லாம் ஒண்ணும் செய்யல, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை, அது செய்தா என்ன, எல்லாம் செய்யறதுதான் நானும் செய்யறது எல்லாம் சொல்லக்கூடாது. சின்னதானாலும் பெருசானாலும் பாவம் பாவம் தான். இந்த பாவம் நான் பாவி, நான் அம்மா செய்யறேன், இந்த பாவத்து விடுதலை இல்லை, நான் முயற்சிக்கிறேன், என்னால முடியல, ஞாயிற்றுமானத்தெல்லாம் கடைப்பிடிக்கணும், அதுவும் என்னால முடியல, அது மேலதான் முடியும். அதனால இது போராடினால முடியாது. நீங்க எனக்கு உதவி கேட்டு பாருங்க. ரத்தத்தினால கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் உள்ளத்துல வாங்க, இந்த பாவத்தின் விடுதலை கேட்டு பாருங்க. கர்த்தர் உடனடியா உதவி செய்வார். ஆனா அவரால் முடியாத காரியம் இல்லை. கர்த்தர் உங்களை மன்னிச்சு பரிசுத்தப்படுத்தி தகுதி கொடுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா பிரச்சனையும் விடுவிப்பாங்க. கர்த்தர் நாம் சோத்தை நம்ம ஜெபிக்கலாம். எங்களே சிறிதான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நான் துதிக்கிறையா. அவ்வளோ பெரிய எத்தனையோ கஷ்டத்துல பிரச்சனையில, முக்கியமா எத்தனையோ பாவத்துல விட முடியாதபடி ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. அவங்களால முடியலப்பா. எவ்வளவு பிரயாசப்படுறாங்க, எங்கெங்கோ போறாங்க, என்னென்னவோ செய்யறாங்க, நத்தையும் ஒன்னும் பண்ண முடியல. ஆண்டவரே இன்றைக்கு நீங்க தெளிவா பேசுனீங்கப்பா. உங்களால மட்டும்தான் ஆகும். இடத்துல வந்து போராடி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் பாதியில் யார் இப்பொழுது இடத்துல கேட்கிறாங்களோ தயவுசெய்து கர்த்தாவே நீ இறங்கி ஆண்டவரே கொலைக்காரனையே நீங்க மன்னிச்சிடுறீங்கப்பா, குடிக்காரனும் மன்னிக்கிறீங்க, திருடன் கொலை செய்வீங்க, யாரும் மன்னிக்க ரெடியாக்குறீங்கப்பா. அவங்க நான் பாவின்னு கேட்டு மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பா நீ உதவி செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்க. அந்த பாவத்துல விடுதலை தாங்க ஆண்டவரே. எந்த போராட்டத்துல யார் இருந்தாலும் அதை நீ விடுதலை கொடுத்து நாட்டை மைப்பற்றி உள்ளவங்க பெரிய காமிச்சு உடனடியா இப்பொழுதே செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருக்கும் விடுதலை தாங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஆமென். God bless you.